بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வான்புகள் அனைத்து முடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த தாஜுல் மதீனா சர்கார் வ சர்தார் து ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்று முடித்தார்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளிவாயிலில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இவைகளை எல்லாம் எங்களுக்கு ஏவினான், அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் இவைகளை எல்லாம் எங்களுக்கு எச்சரித்தானோ விளக்கினானோ அவைகளை விட்டு ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகவும் ஆரம்பத்தில் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக இந்த குத்பா பேருடைய ஆரம்பம் செய்கின்றேன். கழிந்து கொண்டிருக்கும் இந்த ரஜபிலும் வர இருக்கும் அந்த ஷாபானிலும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. அடைய இருக்கக்கூடிய ரமலானை அடைந்து பூர்த்தியான பாக்கியங்களை பெற்ற நல்லடியார்களில் எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவுடன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம், இந்த வாழ்க்கை, இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது மறுமை என்ற ஒரு காலத்துக்கு தயாராகிறதுக்காக வேண்டும். இது எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இப்ப துஆ கேட்டோம். இந்த துஆ என்னது? ரஜபுல ஷாபான்ல பரக்கத் செய்யும், ரமலான் அடைந்து பாக்கியத்தா, அதுல இருக்கிற நியமத்துகள் அடைகிற சக்தியத்தா, அடைந்தா என்னது கிடைக்குது? அடைந்தால் என்னது கிடைக்கிறது? சொர்க்கம் கிடைக்கிறது. அதுக்காகத்தான் பாடுபடுறோம். வேற வித்தியாசமா நாம் ஒன்றும் யோசிக்கல. சக்கராத் லேசாகணும். சக்கராத் லேசாவின அர்த்தம் என்ன? அவர் சொர்க்கவாதின்னு அர்த்தம். கபர்ல சுவர்க்கத்துல காட்சிகள் ஒருத்தர் காண்றார் அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படின்னா அவருக்கு சுவர்க்கவாதின்னு அர்த்தம். உலகத்துல மௌத்தான நேரங்கள்ல நல்லடியார்கள் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்கள் ஒருத்தருக்கு வந்த அர்த்தம் என்ன? அவர் சுவர்க்கவாதின்னு அர்த்தம். அதுல சந்தேகம் இல்லை. அதனாலதான் அந்த அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க எங்கட ஏம், எங்கட கோல், நாங்க இப்ப முன்சப்ல உட்கார்ந்து இருக்கிறோம், மிம்பர்ல இருக்கிற நாங்க மிம்பர்ல இருக்கிறோம், இருக்கக்கூடிய நீங்க அங்கிட்டு இருக்கிறீங்க. என்னத்துக்காக வந்திருக்கிறோம்? ரப்புடைய ஆர்டரை பின்பற்றதுக்கு வந்திருக்கிறோம். வந்தா என்ன நடக்கும்? அதே ஒரு பயான ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டு போவோம். எடுத்துட்டு போய் அமல் செஞ்சா என்ன நடக்கும்? நன்மை கிடைக்கும். என்னத்துக்கு நன்மை? என்னத்துக்கு? வலது பக்கம் பாரமாகிறதுக்கு. பாரமாகினா என்ன நடக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். யாருடைய மீசான் பாரமாகுதோ அவர் கண்ணியமான பொருந்தப்பட்ட வாழ்க்கையில் இருப்பார். யாருடைய மீசான் பாரம் குறைஞ்சி அப்படியே மத்த பக்கம் பாரம் கூடுதோ அவர் இருக்கக்கூடிய இடம் கொள்ளாத ஹாவியா என்ற நரகம். அப்ப எதுக்கு ட்ரை பண்றோம்? அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. இன்றைய குத்பாவினுடைய தலையங்கம் சுவர்க்கம் புல்லா அல்ல, சுவர்க்கத்துல ஒரு பகுதி. சுவர்க்கத்தை புல்லா எப்படி பேசி முடிக்கிறது? நினைக்கிறதுக்கு விட கூட அங்கேயும் என்று சொல்லப்பட்டீங்க. எப்படி 10 நிமிஷம் சும்மாலாக பேசுறது இல்லை. அதுலயும் பாருங்க 10 பேர் தான் வந்து, இன்னும் 10 பேர் வர காரணம் எப்படி பேசி முடிக்கிறது? அதனால எப்படியும் 10 பேருக்கு கேட்கும், 5 பேருக்கு அரவாசி தான் விளங்கும், 2 பேர் தான் எடுத்து நடப்பாங்க. நடக்க போறது பள்ளியில நிறையறது இல்லையே. எப்படி ஒரு கல்யாணத்தை பேசி முடிக்கிறது? ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால
இன்றைக்கு தலையங்கத்துக்குள்ள முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் பூர்த்தியான விளக்கத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, முதலாவது விளங்கி போங்க, இந்த உலகம் சுவர்க்கத்தினுடைய சாம்பல். நாங்க எந்த ஒரு வியாபாரம் பண்றதாக இருந்தாலும் இந்த உலகத்துல ஏண்டை முகடை வாழ்க்கை ஒரு டீல். இது நாங்களும் அல்லாஹ்வோட செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இது ஒரு டீல், இது ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் மிம்பர்ல பேசுறது ஒரு வியாபாரம். அல்லாஹ் தஆலா என்னோட வியாபாரம் பண்றான், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இது ஒரு வியாபாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தௌபால, இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வேற வேர்ட் பாவிக்கேஞ்சி, அல்லாஹ் ஆர்டர் போட்டிக்கிறான் என்று சொல்லல. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன, முஃமின்கள் இடத்திலிருந்து அல்லாஹ் வாங்கிட்டான். அல்லாஹ் வாங்கிக்கிறான். அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அவங்களோட உயிரை வாங்கியிருக்கிறான். எங்களோட உயிரை அல்லாஹ் வாங்கியிருக்கிறான். வ அம்வாலஹும், எங்களோட சொத்து செல்வங்கள் அல்லாஹ் வாங்கியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், என்னதுக்கு கிரயம்? அப்ப வாங்கினா கல்வி தரணுமே, எங்க அதுல சொத்துமே இல்லையே. இல்ல அல்லாஹ் சொல்றான், என்னது தந்திக்குது? அவங்களுக்கு சுவர்க்கத்துக்கு கிரயமாக வாங்கியிருக்கிறோம். யார் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் காக்கி கொள்றாங்களோ, தன்னுடைய சொத்து செல்வங்களை, அவர் மவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறாரு, மகனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறாரு, பள்ளிய கட்டி கொடுக்கிறாரு, வேண்டியது இல்லாட்டி அவர் சாப்பிடுறாரு, வேண்டியது. ஆனா அல்லாஹ்வுக்கா வேண்டி எல்லாம் நீ சொல்லிக்கிறாய், மவளை ஒழுங்கா வளர்க்கணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதான் செஞ்சு வைக்கிறேன், ஊருக்கு காட்டுறதுக்கு செஞ்சு வைக்கல. அவர் அப்ப நன்மை செய்யறாரு, மகனை ஒழுங்கா படிக்கிறாரு, மகனை ஓட வைக்கிறாரு, ஊருக்கு நலவு செய்யறதுக்காக நன்மை செய்யறாரு. பள்ளிய கட்டி கொடுக்கிறாரு, ஊருக்கு காட்டுறதுக்காக பாவம் செய்யறாரு. கல்யாணத்தை ஒழுங்கா செஞ்சாரு, நன்மை கிடைக்குது. பள்ளிய தவற செஞ்சாரு, பாவம் கிடைக்குது. விளங்கி கொள்ளணும். அப்ப அல்லாஹ் இணையம் உங்களையும் வாங்கி இருக்கிறான். என்னத்துக்கு? சுவர்க்கத்துக்கு. எல்லாம் சுவர்க்கத்துக்கு தான். அப்ப இந்த உலக வாழ்க்கை ஒரு டீலிங், இது ஒரு டீல் நாங்களும் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை நாங்க சரியா செஞ்சா வியாபாரத்துல மோசடி செய்யாதவங்க அல்லாஹ் எங்களைய ரைட் போட்டுருவான். நல்ல வியாபாரி, நீங்க நல்ல டீலர், நீங்க நல்ல பயர், அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் இந்த வாழ்க்கையே டீல் என்றுதான் பேசினான் குர்ஆன்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எனவே நானும் நீங்களும் உலகத்துல வாழ்றது இந்த வாழ்க்கைக்கு இது ஆகிரத்தினுடைய சாம்பல். ஆகிரத்தினுடைய சாம்பல். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுவர்க்கம் எப்படி இருக்கும் என்றதை பேசும் பொழுது உலகத்தை தான் ஒப்பிடுறான். ஃபீஹா ஃபாகிஹத்துன் வ நக்லுன் வ ரும்மான், அங்க பழங்கள் இருக்குது என்று சொல்றான். சூரத்துர் ரஹ்மான்ல பழங்கள் இருக்குது என்று சொல்றான், ஃப்ரூட் ஐட்டம் இருக்குது என்று சொல்லிட்டு நகல் இருக்குது என்றான். நகல் மீன்ஸ் டேட்ஸ், நல்ல ஜாதியான, நல்ல வகையான, ஒரிஜினலான, எங்கடமாய் கட்டப்பட்ட அதுவல் இல்லை, சட்டப்படியான ஒரிஜினலான அங்க ஈக்க பழங்கள் இருக்குது. ரும்மான், பொமக்ரனேட் இருக்குது என்றான். மாதுளங்கா இருக்குது என்று சொல்றான். இங்க இருக்குது இதே மாடல் தான், அங்க வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் டேஸ்ட கற்பனை பண்ணிடலாம், இமேஜின் பண்ணிடலாம். இங்க இருக்கிறத பார்த்தா நீங்க விளங்கி போங்க. இத மாதிரி உலகத்துல எல்லாம் எதெல்லாம் இருக்குதோ, ஆறாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், கடை வரும் தலைப்புல வரும், கடையாக இருக்கலாம், பஜாராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், மாளிகைகளா இருக்கலாம். நாங்க மாளிகை என்று பேசும் பொழுது இது எல்லாமே அல்லாஹ் தஆலா அங்க வச்சுக்கிற சாம்பல். இப்ப மாளிகை என்று பேசும் வரும் பொழுது உலகத்துல இப்ப விளையவத்திலையும் கொள்ளத்திலையும் மாளிகை நீங்க தேடலாம், அங்க தேடலாது. அது நீங்க எங்கட ராஜாமாரத்துல பேர் எங்கெங்க வாழ்றாங்கன்றத கொஞ்சம் இமேஜ் பண்ணி கொஞ்சம் முன்னால எடுத்து யோசிச்சு பாருங்க. மாளிகையில இருக்கிறவங்க நாங்க இப்ப உடுத்திக்கிறோமா உடுத்து கொண்டு இருப்பாங்களா? அங்க இருக்கிற சர்வன்ட்மார், மேட்ஸ்மார், அவங்க உடுக்கிற உடுப்பே பல லட்சக்கணக்குக்கு பொறுமதி ஆகிக்கும். அவங்களோட யூனிஃபார்ம், அவங்களோட கார்டனிங் எப்படி இருக்கும், அவங்களோட பேலஸ் எப்படி இருக்கும், வெராண்டா எப்படி இருக்கும், பார்க்கிங் எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். மரங்கள் எங்களோட லேண்ட்ல வளர்ந்திக்கிற மாதிரி வளர்த்தா வச்சுப்பான், அதை பசுந்தா வெட்டி வச்சுப்பான். அதை வெட்டுறதுக்கு இந்த வேறொத்தரிப்பாரு, ட்ரீ கீப்பர் இந்த தண்ணி பாரு, அவர் வேற இவர் வேற, ஆளுக்கு ஆள். இப்படி இமேஜ் பண்ணுங்க. இப்ப சொர்க்கத்துக்குள்ள வாங்க, எப்படி இருக்குது வாங்க. எங்கட விட்டு வச்சுப்பாங்கலாம், எங்கட விட்டு அங்கிட்டு திரும்பினா தலைப்படும், இங்கிட்டு திரும்பினா கைப்படும். அதுக்கு வச்சுக்கொண்டு 600 ரூமையும் அல்லாஹ் கிட்ட கேட்கலாம், அங்க கேட்கலாது.
சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கையில மாடல் நமூனா தான் இதா இங்க உலகத்துல எங்களுக்கு தந்திருக்குது. ரைட், இப்ப தலைப்புக்குள்ளால போகும். எல்லாருக்கும் தெரியும் சுவர்க்கத்துல அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாமே நினைச்சதெல்லாம் கிடைக்கும். நினைச்சாலும் கிடைக்காத ஒரு விஷயம், நினைத்தாலும் கிடைக்க முடியாத ஒரு வரம் சுவர்க்கத்தில் உண்டு என்றால் தன்னுடைய சொந்த குடும்பம், எந்த உம்மா, எந்த வாப்பா, எந்த நானா, எந்த தம்பி, எந்த தாத்தா, எந்த தங்கச்சி, நான் கைப்பிடித்த எந்த மனைவி, நான் பெற்றெடுத்த எந்த பிள்ளைகள், யாருக்காக மாடுமாய் உழைத்தேனோ. எத்தனை வாப்பமார் இன்னைக்கு இல்ல, தன்னுடைய கொண்டாட்டியோட வாப்பா இல்லையே. தாடி முடி எல்லாம் பழுத்த பொருள்தான் வாப்பா பென்ஷன் ஆகி வாராரு. முட்டுக்கால் வருத்தம், அந்த வருத்தம், இந்த வருத்தம், சொந்த புள்ளைய தூக்கி வளர்க்கிற வயசுல வாப்பா இல்ல. பாவம், எத்தனை வாப்பமார். எல்லாருக்கும் ரஹ்மத்தே. எத்தனை வாப்பமார் வெளிநாடுகள் இருக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? புள்ளைய படிக்க வைக்கணும், புள்ளைய ஆளாக்கணும், புள்ளைய இதாக்கணும். புள்ள சுவர்க்கத்துக்கு போய் நீ நரகத்துக்கு போனா என்ன செய்வது? என்ன செய்ய? எந்த வாப்பா என்னை ஓட்ட வச்சாரு, எந்த உமா எனக்கா வேண்டி தியாகம் செஞ்சாங்க, எல்லாம் நீக்குது. நாங்க மிம்பர்ல இருக்கிறோம், எந்த உமாவும் வாப்பாவும் இடது பக்கம். அல்லாஹ் யார் யார்கிட்ட உமா வாப்பையும் பாக்குறாங்க. நான் இந்த பயான் என்னத்துக்கு நான் பண்றேன்? அல்லாஹ் கேட்பான், ஊருக்கு பயம் பண்ணினீங்க மௌலவி, உன்னோட உமாக்கு பயம் பண்ண இல்லை, உன்னோட பிள்ளைக்கு பயம் பண்ண இல்லை, நீங்க பண்ணினது வேஸ்ட். உங்களால முழு ஊரும் சுவர்க்கம் போகுது, உங்களோட உமா வாப்பாவை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, விளங்கிக்கோங்க. டாபிக்க நீங்க எடுத்துக்கீங்க, தலையங்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கீங்க. சுவர்க்கவாதிகளுக்கு கவலை இல்லை. சுவர்க்கவாதிகளுக்கு பயம் கிடையாது, அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. ஆனால் எமோஷனல் ஃபீலிங் சுவர்க்கவாதிகளுக்கு இது நல்லா விளங்கி கொடுக்கணும். எஸ், எமோஷனல் டச் அது இருக்கு. ஒருத்தர் வீடு கட்டுறார், நல்ல ஒரு வீடு கட்டுறார், மாஷா அல்லாஹ், அழகா கட்டி முடிக்கிறார். எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்ப நாளைக்கு ரிபன் கட் பண்ண போறாங்க. பாத்தியா ஓதி, பகாரா ஓதி, மாஷா அல்லாஹ், பள்ளி அதிரத்தை மலைப்பிச்சு ஆசை, சந்தோஷம், மாஷா அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடுகள் இல்லையோ அல்லாஹ் கட்டுறதுக்குரிய வசதிகளை தருவானாங்க. ஆமா, தேவை, கட்டாயமா தேவை. எஸ், எல்லாம் செய்யறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. கட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்துல கண்ணீர் வடிது. யாரு போனது? கண்ணீர் வடிது. என்ன அழுவீங்க? சந்தோஷமா ஆனந்த கண்ணீரா? இல்லப்பா, வாப்பாட நினைவு வந்துச்சு. போன கிழமை தான் மூத்தாயினார் இருந்திருந்தா அவரை வச்சு சாவியை திருப்பி சுரக்க நினைச்சு கொண்டிருந்தேன். கவலையாது இல்ல, அது எமோஷனல். உங்களுக்கு இல்லாட்டி சொல்றாரு, மலை சுற்றி ஒரு கிழமை பின்னுக்கு போட்டேன், உமா மௌத்தாயிட்டாங்களே. இந்த மலை இல்லாட்டி நான் உமாவை கொண்டு வந்து ஊட்ட காட்டுறதுக்கு என்ன இருந்தேன், மலை சுற்றி வந்து போல கிடைக்கல. எவ்வளவு கவலைப்படும். அந்த எமோஷனல் டச் இருக்கு. சுவர்க்கவாதிகளுக்கும் இது இருக்கு. அல்லா இதுல நீங்க எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நாங்க போயிட்டு கவலைப்பட்டு சரி வராது, சரி வராது. அந்த கவலை சரி வராது. உலகத்துல சில நேரம் இன்னொருத்தர் அந்த இடத்துல வச்சு ஈடு செய்யலாம். எக்ஸாம்பிள், அது ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தரை வச்சு, சரி வாப்பா இல்ல உண்மை சரி இருக்கிறேன், சரி உண்மை இல்ல வாப்பா சரி இருக்கிறேன் செல்லலாம். அங்க அப்படியெல்லாம் ஏலாம், இப்படியெல்லாம் ஏலாம். மாளிகை கட்டப்பட்டிருக்குது, பெரிய மாளிகை, ஒவ்வொரு அறையிலையும் நீங்கள் சுப்ஹானல்லாஹ். இதுதானே ஆசை. யார பத்தி பேசினாலும் சுவர்க்கத்தை பத்தி பேசினா என்னன்னு சொல்றேன், அங்க ஊழியர்கள் இருப்பாங்க, அந்நியர்கள் இருப்பாங்க, எஸ் இருப்பாங்க, சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. அது இருக்கு, அது இருக்கு. சுவர்க்கத்தினுடைய அடிமட்ட சுவர்க்கவாதி, அடிமட்ட சுவர்க்கவாதி தெரியுமா உங்களுக்கு? அடிமட்ட சுவர்க்கவாதி அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விஷயத்துல நான் நீங்களும் வந்துடக்கூடாது. அல்லாஹ் ஆமீன். அடிமட்ட சுவர்க்கவாதி என்று சொல்றது உலகத்துல பாவம் செஞ்சு செஞ்சு வாழ்ந்த ஒரு மூமினான மனிதர். தொழுறாரு, எல்லாம் செய்யறாரு, மத்த வேண்டத்தை கொடுக்குறாரு. தொழுறாரு, எல்லாம் செய்யறாரு, உமா அப்பாட போவோம். தொழுறாரு, எல்லாம் செய்யறாரு, களவெடுக்கிறார். இப்படி வாழ்றவங்க நாங்க சொல்றோம், என்னத சொல்லுறா அவன், இப்படி எல்லாம் கேட்கிறோம். அதெல்லாம் பேச போவானா விலகிட்டானே, என்ன ஜட்ஜ்மெண்ட் அவன் தான் கொடுக்குறது, நாங்க கொடுக்க கூடாது. அதனால இப்படியான மக்கள் நரகத்துக்கு சென்டென்ஸ் வழங்கப்படும், நரகத்துக்கு போவாங்க. போய் அங்க இருந்து எல்லா தண்டனையும் அனுபவித்து முடிந்து அந்த சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே
அப்படியா இருக்குது. அப்ப அதுக்கப்புறம் சொர்க்கம் வரையணுமா? பாப்பா நான் சொல்றது வெளிக்கடை அல்ல, நரகம். நரகம் அல்லாஹ் பாதுகாக்க கபூல் ஆவிக்கு முடிஞ்சு. ஆனால் லேசா சிம்பிளா எடுத்துடக்கூடாது, சிம்பிளா எடுத்துடக்கூடாது. நரகம். அப்ப அங்க எல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சு அந்த காலம் தாண்டி வெளியில அல்லாஹ் எடுப்பான். அவங்களை எடுத்து மாவுல் ஹயா என்ற ஒரு தண்ணி இருக்குது, தடாகம், அதாவது ஜீவ நீர், அதுல பேர். இவரை தாட்டின உடனே திருப்பி உயிர் வந்து புதிய ஆளா மாறுவார். நரகத்திலிருந்து வார அழகு அவரோட உடம்புல இருக்கு. சுவர்க்கவாதிகளோட அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அழகு, சுவர்க்கவாதிகளோட அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அழகு. இப்ப நான் இப்படியே இருப்பேன், எனக்கு அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அழகு ஆக்சுவலா போடுவான், அப்படியே அப்ளை பண்ணுவான். அந்த மாதிரி பசங்க நீங்க அப்படியே இருப்பீங்க, உங்களுக்கு அல்லாஹ் அதை அப்ளை பண்ணுவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நசீப் பண்ணுவானா இல்ல? இன்ஷா அல்லாஹ். அப்படியே உள்ளுக்கு போவோம். இப்ப நரகத்தில இருந்து வரவங்களுக்கு அது அப்ளை ஆகாது. அவங்களுக்கு வித்தியாசம் வந்திருக்கும், ஒரு அடையாளம் இவர் இங்க இருந்து வந்தவர், ரிலீஸ் ஆகி வந்தவர் என்று விளங்கும். ஆனா நரக சுவர்க்கத்துல அப்படி வித்தியாசம் பார்க்கப்படாது. அது வேற விஷயம், அது வேற விஷயம். இந்த இவரு தான் அடிமட்டன் சுவர்க்கவாதி, லோ கிரேட் சுவர்க்கவாதி அவர் தான். அவருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துக்கு போவேலாம், எங்களுக்கு போவேலாம். அவங்க அவ்வளவு தரஜா அங்க இருக்குது. அப்படி நிலைமை எல்லாம் அங்க விஐபி விஐபி அல்லாஹ் கிட்ட எத்தனை வீ போடணும் அவளையும் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. இந்த லோ கிரேட் சுவர்க்கவாதிக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். இங்கவா உன்னோட சென்டென்ஸ் முடிஞ்சு, உன்னோட டோர்மெண்ட் எல்லாம் அதாபு முடிஞ்சு, இப்ப நீ சுவர்க்கம் போ என்ற உடனே அவனுக்கு புதுநன், அது அவனுக்கு புதினம். யா அல்லாஹ் என்னோட விளையாடுறியா, யா அல்லாஹ் என்னைய கேலி செய்றியா, யா அல்லாஹ் ஏற்கனவே நொந்தி நொந்தம் ஒருத்தர் கை உடஞ்சி பேண்டேஜ் உடஞ்சி போல நோவுதான் என்று கேட்டு பாருங்க. இப்படி இருக்கு. ஒருத்தர் முழுந்தாரு ஜொலியா என்ன கேட்டு பாருங்க. எப்படி அடுத்த வார்த்தை அல்லாஹ் அக்பர் சொல்லுவார் உங்களை பார்த்து? இல்ல, அப்படி சொல்ல மாட்டாரு, விளக்கம் தானே. அப்ப நரகத்திலிருந்து வாரவன், நரகத்திலிருந்து வெளியே எடுத்து உனக்கு சொர்க்கம் என்றா இவ்வளவு ஏற்கனவே நொந்திக்கிறேன், இன்னும் நீ என்னை பரிகாசம் செய்யாத, அதை விடணும், முழுங்கத்தை விடணும். இது அல்லாஹ் விளையாடுறது. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் பரிகாசம் காட்டலாடியானே, உன்னோட நிலைமை முடிஞ்சு நீ ஈமானோட வாழ்ந்தியே கொஞ்சம் காலம், அதுக்குத்தான் இப்ப தாரன் உனக்கு தான், நீ போ, அது முடிஞ்சு இப்ப நீ போறது வலது பக்கம் போ, சுவர்க்கத்தை காட்டுவான். சுவர்க்கத்தை கண்டோடனே அந்த மனுஷன் கேட்பான், இது எல்லாமே கேட்பான். ஹதீஸ்ல வந்து இது நானும் நீங்களும் அனுபவிக்கிற இந்த விளைவத்த பொல்வத்த வெண்ணவத்த அல்ல, இந்த லோக போல இருக்கலையா இன்றைக்கு இவனை புள்ளைய சுத்தி சுத்தி விளையாடுது. இந்த முழு உலகத்தை போல தசகுணயம் 10 மடங்கு பெரியதுதான் அந்த லோ கிரேட் சுவர்க்கவாதிய சுவர்க்கம். ஒன்றும் செய்யாம போனவங்க என்னோட உலகத்தை போல 10 மடங்கு தான் நரகத்திலிருந்து வெளியில வார பூமியில சுவர்க்கம். இதெல்லாம் அசைக்க கூடாது, நரகம் போயிட்டு வரணும், நாங்க டிரெக்டா போற லெவலுக்கு ஈட்டணும் இல்லைங்களா? ரைட். இப்ப அவ்வளவு பெரிய சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளால போறாரு, மாஷா அல்லாஹ், தன்னுடைய மாளிகையை திறக்கிறாரு. எப்படி பெருசாயிருக்கும் மாளிகை, எப்படி பெருசாயிருக்கும், அவ்வளவு பெரிய சுவர்க்கமா இருந்தா மாளிகையை திறக்கிறாரு. ரூமுக்கு ரூம் ஹூருலின்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், மார்க்கெட்டே இருக்குது சுவர்க்கத்துல. எங்கட சீல் சூப்பர் அப்படிதான் இருக்கிற மாதிரி ஹூருலின் மார்க்கெட்டே இருக்குது. ஆனாலும் ஹூருலின்களை என்ன செய்யணும், நிக்கா செஞ்சுதான் கொண்டு போறது. டீல் அத்தனை டீல் தான், முழுசான் நிக்காவும் டீல் தான். அக்குதுன் நிக்கா என்பது அப்படிக்கான அக்ரிமெண்ட். அக்குது என்று சொல்றது அக்ரிமெண்ட். மாமா சொல்லுவாரு தந்துட்டேன், மருமகன் சொல்லுவாரு எடுத்துட்டேன். இதாது அவர் அப்படின்றாரு, இவர் கபீல்வாரு. இது தண்ணிக்கா, அவர் தந்துட்டாரு, இவர் எடுத்துட்டாரு. இடையில இன்னொருத்தம்பாஞ்சி கபீல் எல்லாம் சொல்லலாம், அப்படி சொல்லலாம். சொன்னதுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டோம் இல்லை. அதனாலதான் மூஞ்ச பார்த்து செல்லுகின்றது. மாமா லைட்டை பார்த்து சொல்லி தள்ளி வராது. பிள்ளைய கொண்டு போய் லைட்ல மாட்டி விட்டுறது, முன்னுக்கு மாட்டி விட போறோம், பாவம் பிள்ளை. எனவே அதனுடைய நல்லடியா இருக்குது. இதே நேச செல்வர்கள் ஒவ்வொரு ரூம்லயும் ஹூருலின்கள் இருப்பாங்க. அல்லாஹ் எல்லாரையும் நிக்கா செஞ்சுதான் வச்சிருப்பான், நிக்கா செஞ்சுதான் வச்சிருப்பான். ஆனால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உலகத்தில கொண்டாட்டி உலகத்திட மனைவி அங்க வந்தா என்று சொன்னா ஹூருலின்களை விட சிறப்பானவளாக இருப்பாங்க. அல்லாஹ் எங்கள் அனைவருடைய மனைவி மக்களையும் ஆக்கி தருவானாக. இங்கே வாயாடித்தான், இங்க பிரச்சனை தான், இங்க பரபரத்தான். சொர்க்கத்துக்கு எல்லாம் அப்படி அனுப்புற இல்ல, ஹூருலின்களுக்கு ஈக்குவலா தான் அவங்க அங்க அனுப்பிட்டாங்க. இதே தான் கணப்பிட்ட அடுத்த பக்கத்துக்கும் இந்த பயான கேட்கிற பொம்பளை எங்களை கேட்டுடுவாங்க. ஆனா ஹக்கு அப்படி அல்ல, அடுத்த பக்கமும் இருக்குது. ஒரு கணவன் அவர் குடிச்சிட்டோம், அல்ல யார் யாரையும் பார்க்கணும் பாப்பா, நாங்க ஆம்பளை எல்லாம் வாழ்றோம்னா இந்த கை நீட்டெல்லாம் போகக்கூடாது. பொம்பளை இல்ல ஏசி பேசி நடக்கும், அது நபிக்கும் நடந்தது. அடிக்க பிடிக்க எல்லாம் போகக்கூடாது, உதைக்கிறது, ஏசுறது, தீய வார்த்தைகளால, மிம்பர் தாங்காத வார்த்தைகளால தன்னுடைய மனைவி ஏசுறது. அப்படி ஏசினா அவங்களோட புள்ள மோசம் என்று அர்த்தம். நீங்களே அவங்களோட பிள்ளைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி மனைவி மக்களுக்கு அடிக்கவாங்க, பிள்ளைகள் இல்ல மனைவிக்கு அடிக்கவாங்க. நிறைய கஷ்டப்படுறாங்க. ஓகே, அப்ப இப்படியான சில கணவன்மார்கள் நீங்க இல்ல, சில மக்கள் இருக்கிறாங்க, சில இடங்கள்ல இருக்கிறாங்க, மனைவிக்கு அநியாயம் செய்யறாங்க. இப்ப இந்த பயான்களை கேட்டோன்னே அல்லல்லா இந்த பூதம் அங்கேயுமா இங்கதான் வீட்டுலமே மாமா மாமி சொல்லுவாங்க, பயப்படாத புள்ள உன்னோட உலகத்து வாழ்க்கை அல்லாஹ் நரகமாக்கிக்கிறான், எதிர்காலத்துல மௌத்துக்கு போற அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான். அதுல சொல்லிட்டாலும் சுவர்க்கத்திலேயும் இல்லாம வரும். அப்ப என்ன செய்தி என்றா இல்ல, பயப்படவானா. அங்கே ஸ்கேனர்ல இந்த மாப்புல வாரதாக இருந்தால் அவர் பிற்காலத்துல மாஷால்லா திருந்தி நல்ல மனிதரா மாறி ஓகே தௌபாவோட சாரி இம்மா நான் அவனுக்கு தெரியாம ஒரு காலத்துல அடிச்சேன் எல்லாம் செஞ்சு இப்ப திருந்தி இப்ப ரியல் ஆம்பளையா ஒரிஜினல் வாப்பவா மௌத்தாகி இப்ப சுவர்க்கத்துக்கு வாராருண்டா ரப்புடைய ஸ்கேன்ல தாண்டி வரும் பொழுது ஸ்ரீதேவியா தான் வருவாரு. அதை பத்தி பயப்படவாங்க, ஸ்ரீதேவியா தான் வருவாரு. அப்ப ஃபேமிலி உலகத்துட ஃபேமிலி சுவர்க்கம் வருதுன்னா அத மாதிரி பாக்கியம் வேற இல்லை. ஏன்னா மத்த எல்லாம் எல்லாருக்கும் நீ பாலாறு, தேனாறு, மதுவாறு, நீராறு எல்லாருக்கும் நீக்குது, எல்லாருக்கும் நீக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள் சுவர்க்கம் போனாலும் அவங்களுக்கு அந்த ஆறு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. சோழரின் பெண்கள் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீக்குது, இல்லைன்ற எல்லாருக்கும் நீக்குது. ஆனா குடும்பம் எல்லாருக்கும் நீக்காது. இவர் போயிட்டு மாளிகையை தொடர்ந்து கத்துவாரு, எங்க எங்க பீவிய காலம், எங்க எங்க ஹபி, எங்க எங்க கவி, போன்ல எல்லாம் போட்டுக்கொள்றேன் மை லைஃப் மை வேர்ல்ட் அது இது. ஆனா கோல் வார்த்தை கண்டா போயிடுது, மை லவ் த கோல் வருது போயிடுது. என்ன லவ் இது, என்ன லவ் தெரியல, சேர போட்டு போங்க பிரச்சனை இல்லை, அது விஷயம் வேற. ஆனா நீங்க சொர்க்கத்துக்குள்ள போய் அந்த மாளிகையை தொடர்ந்து உள்ளால போய் எங்க உமா என்று கேட்பீங்க, உங்களுக்கு சத்தம் கேட்கும். எக்கோ அசரீரிவாங்க தமிழ்ல, எக்கோ சத்தம் கேட்கும். உங்க உமா நரகத்துல புள்ள அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்னமா நரகத்திலையா மாஷா அல்லாஹ் யார் சொல்லுவீங்க? ஆடிலிக்கும் உள்ள சொர்க்கத்துல ஆடிலிக்கும் யாரா ஏன் என் உண்மை நரகத்துல நான் இன்றைக்கு சொர்க்கம் வாரத்துக்கு என் உண்மை தானே காரணம். உண்மைதான், உன் உண்மைதான் இன்றைக்கு நீ சொர்க்கம் வாரத்துக்கு காரணம். ஆனா உன் நரகம் உண்மை போறதுக்கு நீ தானே காரணம். நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களே, நீங்க வழிபடுத்த இல்லையே. ஒரு புள்ளைய உம்மா வழிபடுத்துறது மட்டுமல்ல, உம்மாவை வழிபடுத்துற சக்தி புள்ளைக்கு இருக்குது. வாப்பாவை வழிபடுத்துறதுக்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பட்ட பாடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல பேசுறான் சூரா மரியம்ல, வாப்பாவை இஸ்லாத்துக்கு எடுக்கப்பட்ட பாடு கஷ்டம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என் உம்மக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ், என் உம்மக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க கேட்டாங்க, உனக்கு என்னத்துக்கு துஆ செய்யணும்? அல்லாஹ் இந்த உம்மா என்ன காஃபிரா? நபிக்கு தெரியும், நபிக்கு தெரியும்
எனக்கும் உங்களுக்கும் படிச்சு தராங்க. இந்த சுவர்க்கம் உள்ள போயிட்டு வேலை அபூ ஹுரைரா யாரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ். இன்றைக்குதான் ஹஜ்ரத் அவங்க ஆரம்பத்துல உட்கார்ந்து எழுதி நின்று பேசினாங்களே, ஜும்மா ஓதும் பொழுது எல்லாரும் மௌனமா இருங்க. யார் சொன்ன ஹதீஸ்? அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய ஹதீஸ் அது. ஷியாக்களுக்கு பிடிக்காத ஒரு சஹாபி என்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பிடிக்காத அவங்களுக்கு ஷியாக்களுக்கு. ஏன் காரணம்? 5000க்கு மேல ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. நானும் நீங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கோவிச்சா 5000 ஹதீஸை டினை பண்ணிடுவோம், ஒதுக்கிடுவோம். அப்ப இங்க போற நான் நீங்க ஒன்றை மட்டும் வச்சுக் கொள்வோமே, இந்த ஜும்மாக்கு வந்தா பேசவானம் என்ற ஹதீஸ் அதுலதான் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கோவிச்சா அந்த ஹதீஸை விட்டு போட்டுருவோம். அவன் சொன்னதை கேட்பான் மனிதன் அப்படின்னு நவுதுபில்லா சஹாபாக்கள் விட்டுடுவோம். அப்ப ஜும்மால வந்து பாட்டு படிக்கும். இறங்கடா எங்க போகுது? அந்த சஹாபி அவர் நபி கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த உம்மக்கு துஆ செய்யுங்க ப்ளீஸ். நபி கேட்கிறாங்க, என்ன சோம் இல்ல யா ரசூலல்லாஹ் காஃபிரா துஆ செய்யுங்க. அபூ ஹுரைரா நீங்க வீட்டுக்கு போகலாம். நபி அவங்க அந்த துஆவை சொல்லல, நீங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போறாங்க, கதவை தட்டுறாங்க, கதவு மூடி இருக்குது, வீடு தாழ்பால் போடப்பட்டிருக்குது, லாக் பண்ணப்பட்டிருக்குது. கதவை தட்டுறாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கதவை திறக்கிறாங்க. உம்மண்டா குளிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க, உம்மா குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, நான் அப்படியே வந்திருக்காங்க. வந்து கதவை திறக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த கதவை திறக்கிறதோடயே இந்த உம்மட உள்ளமும் திறப்பட்டுருச்சு. அபூ ஹுரைரா எனக்கு கலிமாவை சொல்லிட்டா புள்ள நான் இஸ்லாத்துக்கு வரும். உம்மா புள்ளைய திருத்தல்ல, புள்ள உம்மா திருத்த. அங்கல மட்டும் கடமை இல்லை, இங்களையும் கடமை இருக்கு. இங்களையும் கடமை. பாப்பாட விஷயத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் நிறைவேற்கிறாங்க. ஏன் காரணம்? இந்த டீலிங்ல நானும் நீங்களும் தோற்றுட்டா அங்க சுவர்க்கத்துல போயிட்டு தனிக்கடையா தான் வாழணும், தனிக்கடையா தான் வாழணும். சூரியங்களை கூட்டிக் கொண்டு சுத்தி பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன் சுவர்க்கம் எவ்வளவு பெருசு, அடிமட்டத்தை பெருசு எவ்வளவு பெருசுன்றது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். சுத்தி பார்க்கணுமே. யாரோட சுத்த போறீங்க? ஊர்லிங்களுக்கு உலகத்தை பத்தி தெரியாது, இந்த உலகத்தை பத்தி ஊர்லிங்களுக்கு தெரியாது. அவங்க சிறப்பா சுவர்க்கத்திலே படைக்கப்பட்டவங்க. அவங்கள கூட்டிக் கொண்டு நீங்க சுவர்க்கத்துல சுத்தலாம். சுத்தினத்துக்கு விளங்காது, விளங்காது. இப்ப நாங்க இங்க இருந்து எங்கட கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சுப்ஹானல்லாஹ் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பாபு சொர்க்கத்துல தனிப்பாடம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரம் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை வழங்கினால் கூட்டாளிமார் சொர்க்கத்துல என்ற தலையங்கத்தை பேசுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுறான் என்றதை விளங்கும். இங்க தின்ன குடிக்க எல்லாம் அங்க இங்க எல்லாம் போறோம், எல்லாம் ஒன்று ரெஸ்டாரண்ட் போறோம், எல்லாரும் ஜொல்லியா கதைக்கிறோம், ஜாக்கா போட்டு கொண்டிருக்கிறோம், ஓபா போட்டு கொண்டிருக்கிறோம், ட்ரிப் அடிக்க போகல, எல்லாம் 4 வருஷம் என்று போறோம். சுவர்க்கத்துல இது ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அங்க இருக்குது, இதெல்லாம் அங்க இருக்குது. இந்த ஃபேமிலி இல்லாம அங்க போய் யாரோட இங்க போறீங்க? இப்ப நான் மிம்பர்ல அசாவோட இருக்கிறேன், எந்த உமா வாப்பா ஒப்பனமே இல்லாம அங்க போய் அங்கேயும் பயம் பண்ணி கொண்டிருப்பேன் நினைக்கிறீங்களா? இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஆசாபாசங்களும் மாஷா அல்லாஹ் சுவர்க்கத்துல எல்லாம் வச்சுக்கிறான். அதுல மெயின் தான் சோசியல் லைஃப். எல்லா ஆசையும் நீக்குது. முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை சுவர்க்கத்துல ஒரு மனிதர் இருக்கிறாராம். அவர் வந்து அல்லாஹ் கிட்ட சுப்ஹானல்லாஹ், அவர் அல்லாஹ் கிட்ட கேட்பாராம், யா அல்லாஹ் சுவர்க்கத்துல போர், யா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுவர்க்கத்துல போரிங், சுவர்க்கத்துல போரிங் யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பானாம், அல்லாஹ் கேட்பானாம், உனக்கு என்ன தரணும்? இந்த சுவர்க்கத்துல இதைவிட கம்ஃபர்டான ஜோன் ஒன்று இருக்கிறா, இவ்வளவு நல்ல எல்லாத்தையும் போர் என்றாய் அப்பா, உனக்கு என்ன வேணும்? யா அல்லாஹ், அந்த சுவர்க்கவாசி கேட்பாரா, எடுத்தோன்னே முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் பண்ணணும், கோயாந்தராண்டோனே மக்கள், அவரு ஃபார்மர், அவருக்கு அது செய்யும், எனக்கு சும்மா சரி வேலை செய்யும். சுவர்க்கத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பூமியை வாட்டி, இன்றைக்கு பூமி போன்ற மாதிரி தான் அது, போ இன்றைக்கு தானியங்கள் தான் விதையெல்லாம் தந்து சீட்ஸ் எல்லாம் தந்திக்குது, போ போயிட்டு போட்டு நீ கோயம் பண்ணு, ஒன்றாசுதான் நீ பண்ணு. சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபி போயிட்டு அது எத்தனை ஏக்கரோ அல்லாஹ் இப்படி எடுத்து எல்லா தானியங்களும் தூவார், எல்லா தானியங்களையும் தூவ, சுவர்க்கவாசி
எல்லா தானியங்களையும் தூவார். தூவிட்டு தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுக்க பின்னுக்கு திரும்பினா கொஞ்சம் கதையை போஸ்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த விளையும் போங்க. சுவர்க்கத்துல லைட் ஸ்பீட் கூட, சுவர்க்கத்துல லைட் ஃபாஸ்ட் போவர்ட் ஸ்பீடா போகும். ஏன் இதை சொன்னேன்? இப்ப நீங்க கோழி அடிச்சு தின்னுவீங்க, நல்ல ஒரு பாபக்கு தின்னுட்டு முள்ள போடுவீங்க, என்ன நடக்கும்? நாங்க கேள்விப்பட்டிக்கிறோம். திருப்பி கோழியா மாதிரி ஓடுது, ஸ்பீடா ஓடுது. மான் தின்றீங்க, எனக்கு இதொன்று தின்னணும் அப்படின்றீங்க, மான் ஒன்று வருது தின்றீங்க, முள்ள போடுறீங்க, மான் மாதிரி ஓடுது. நீங்க ஒரு பழத்தை பிட்டீங்க, அங்கிட்ட இன்னொரு பழம் உடனே வந்துடும். எதுக்கு அங்கிட்டு வந்து கொண்டே இருக்கு, பிளிங்காய் வந்து கொண்டே இருக்கு, ஸ்பீட். இப்ப இவர் தானியத்தை வீசிட்டு பின்னுக்கு திரும்பி தண்ணி பக்கத்தை தூக்க பார்த்தா அது தலைக்கு மேல வளர்ந்து நிற்கும். அது தலைக்கு மேல வளர்ந்து நிற்கும். என்ன செய்யுது? அந்த ஆசையையும் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறார். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதோட பக்கத்துல இருந்த சஹாபி வந்து அவர் மக்காவாசி. பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி மக்காவாசின்னு தான் நீங்க விளைவுகளோடும், அவர் முஹாஜிர், மக்கால இருந்து மதீனாவுக்கு மைக்ரேட் ஆகினவங்க. மக்காவாசிகள் எல்லாரும் யாருமே கொயம் பண்ணினவங்க இல்லை. மக்காவாசிகள் எல்லாம் பிசினஸ் மேன். எங்களை கலம்புல மாதிரி, எங்களை கலம்புள்ள நீங்க எல்லாரும் கமர்ஷியல் லைஃப், எல்லாரும் பிசினஸ் தான். இப்ப இதே நாங்க பிட்ட போனோம் என்றால் ஊருக்கு ஒரு வித்தியாசம். அவங்க எல்லாரும் ஒவ்வொரு லைன்ல வைப்பாங்க. சிலவங்க வெஜிடபிள்ஸ் வைப்பாங்க, இன்னும் சிலவங்க கடிப்பீல் வைத்து ஒவ்வொருத்தர் வித்தியாசமா வைப்பாங்க ஒவ்வொருத்தர். இதே மாதிரி அந்த மக்காவாசி சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது சத்தியமா மக்காவாசியா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கேட்ட இந்த சஹாபி சுவர்க்கத்திலையும் எனக்கு பயம் பண்ணணும், விவசாயம் பண்ணணும் என்று கேட்ட சஹாபி சத்தியமா மக்காவாசியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, அது மதீனா காரணத்தனா தான் இருப்பான். அவனோட தான் எல்லாரும் இந்த மாதிரி வேலை பார்க்கிற என்னொன்னே நபி அவங்க சிரிச்சாங்க என்று வருது. நபி அவங்க சிரிச்சாங்க என்று வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, சுவர்க்கம் என்றது ஒரு சோசியல் லைஃப். உலகத்துல மாதிரியே தான். அங்க வெள்ளிக்கிழமை இருக்குது சுவர்க்கத்துல, அங்க வெள்ளிக்கிழமை, இங்க வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மா, அங்க வெள்ளிக்கிழமைக்கு பாட்டி. வெள்ளிக்கிழமைக்கு பாட்டி. பாட்டியை யார் நடத்துறது? நபியா? யார் நடத்துறது? பாட்டியை நடத்துறது ரப்பு ஜல்ல ஜலாலுஹு. எங்க நடக்கும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. அல்லாஹ் அக்பர். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அல்லாஹ் இந்த எல்லா கண்டிஷனையும் எங்களுக்கு உள்வாங்க வைப்பானாக. கண்டிஷன் என்ன? உலகத்துல பாட்டியெல்லாம் ஹராமாக்கிக்கணும், உலகத்துல பஜாவ் போட்டிக்க கூடாது, உலகத்துல மியூசிக் கேட்டிக்க கூடாது. இந்த மியூசிக் ஹராமாக்கி கொண்டவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒவ்வொரு கிழமையும் அல்லாஹ் தஆலா அந்த பாட்டில அனுமதி இன்விடேஷனை தருவாங்க. யாரு பாட்டு படிக்கிறது? ஹூருல். யாரு மியூசிக் போடுறது? ஹூருல் கையில் இருக்கிற காப்பு வளையங்களும் சுத்தி இருக்கக்கூடிய மரங்களும் எல்லாரும் அப்படி இருக்காங்க. இந்த பாட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயம் என்று சொல்லுவான். எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்களா? பாட்டு எப்படி ஜொலியா இருந்துச்சா? சட்டப்படியா? வைப் எல்லாம் எப்படி? அல்லாஹ் சூப்பர் சூப்பர். எல்லாத்தையும் போட்டது பிறகு அதை விட சட்டப்படி ஒன்று காட்டவா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவாங்க. யா தாவூத் உதுனின்னி. தாவூத் கிட்ட வாங்களே, என்ன மிம்பர் ரப்புடைய தர்பார், என்ன மிம்பருக்கு பக்கத்துல வாங்க. தாவூத், நீங்க உங்களோட ஜபூரை கொஞ்சம் ஓதி காட்டுங்களே ப்ளீஸ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜபூர் அந்த காலத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜபூரை ஓதும் பொழுது அவங்களோட அழகு, அந்த ராகம், அந்த டியூனுக்கு வானத்துல ஒரு பறவைய ஈகிள் பறந்து விரட்டி கொண்டு போகுது, கழுகு விரட்டுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில் சொல்ற சத்தம் கேட்டா ஓடுறதும் நிக்குது, விரட்டுறதும் நிக்குது. அப்படியே கன்று குட்டி பால் குடிக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில் சொல்ற சத்தம் கேட்டா உம்மட அந்த தாயுடைய மார்புல இருந்து அப்படியே பால் மடியில இருந்து வாயை எடுத்து அவர் ஓடுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி இன்ட்ரெஸ்டான கிராத்தா இந்த உலகத்துல அங்க டபுள் தானே கொடுக்கலாம். அங்க அதை கேட்டோன்னே எங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தெல்லாம் நசீபாக்குவானாக. நாங்க எல்லாம் மயங்கி புழுவோம். பொழுது எத்தனையோ வருஷம், சுவர்க்கத்து வருஷம், எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு எழும்புவோம். எழுதின பிறகுதான் சும்மா
மத்தாவினமாய் அல்லாஹ் what was that? இதை விட ஜாதி ஒன்று காட்டவா? ஓ ப்ளீஸ் காட்டுங்களே, காட்டே அல்லாஹ். யா முஹம்மத் யா ஹபீபி உதுனு மின்னி, இந்த நபியை கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்லுவான் அர் ரஹ்மான கொஞ்சம் ஓதுங்களே. அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க அர் ரஹ்மான். தாங்குமா? சொல்லவே தாங்குதில்லை, கேட்க தாங்குமா? எல்லாரும் மயங்கி விழுந்துடுவாங்க. விழுந்து திருப்பி அதே மாதிரி காலத்துக்கு கூட எழுதுவாங்க. இதை விட சிறப்பு ஒன்று தர்றோம். இதை விட எந்த ஹபீபை விட யாரு அல்லாஹ் சிறப்பு? மமையினி அல்லாஹ் இருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி இன்பமான குரல் என்ன? நபி அவங்களுக்கு மல்டிபலா இன்பமான குரல் என்ன? இந்த ரப்புட குரல் எப்படி? அவன் ஓதுவான் அனர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அவன் தான் ரஹ்மான். அனர் ரஹ்மான். நான் நினைக்கிறேன் இந்த காது தாங்குமா அந்த ஓசையை? எங்கட பைக்ல இருக்கிற ஹோனையும், ஆம்புலன்ஸ் ஹோனையும், ட்ரெயின் ஹோனையும் எல்லாத்தையும் எங்கட காது தாங்குதா? காது வெடிச்சு மின்னல் சத்தம் வந்தா காதை போட்டுரும், பிளைட்ல ஏறினா ஐடியா போடுறோம், எல்லாம் செஞ்சு கொள்றோம். ரப்புட சத்தத்தை எப்படி தாங்கும்? அல்லாஹு ஆலம். நான் நினைக்கிறேன் அடி என்ற அபிப்பிராயம் அல்லாஹு ஆலம் தெரியல. என்னோட முழு உடம்பையும் காதாக்கினா தான் அது தாங்கும். ஒவ்வொரு செல்லும் காதாக மாறணும். ரப்புட சத்தத்தை அழகா கேட்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே அவனுடைய நல்லடியார்களே, இறை நேச செல்வர்களே, இது சோசியல் லைஃப் ஒர்க். இங்க மாதிரியே தான் அங்கே நீங்க என்னைய காணுவீங்க, நான் உங்களே காணுவேன். நீங்க தானே அங்க இருந்தீங்க, அதே நீங்க தானே அங்க இருந்தீங்க. இதே மாதிரி அடுத்த பக்கம் தேடுவாங்க. இவன் தானே பயம் பண்ணான், அங்கல போறான். அல்லாஹ் பாதுகாக்கணும், யார் யாரையும் பாதுகாக்கணும். பிள்ளைகளுக்காக நீ கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு சோர்க்கத்தை பத்தி கொஞ்சம் யோசிங்க. இந்த புள்ள அங்க வரலாட்டி வேலை இல்லை. மாப்பிள்ளமார் பொண்டாட்டிமார் நிறைய பேர் மாப்பிள்ளமார் நினைக்கிறேன், பாப்பா தின்னர் கொடுத்த கஷ்டத்துல மவளை கட்டி தம்பிக்கிறாரு. சும்மா ஏற்ற போகலே மைக்கான் சொல்றேன், ஓண்ட பாப்பா தின்ன தர கஷ்டத்துக்கு தானே எந்த தலையில கட்டினான் அப்படி எல்லாம் ஜோக்கு பேசுறது. ஆனா ஹக்க விளைவிக்கோங்க, அதுக்கு அல்ல. கொண்டு வந்து விட்ட இடத்துல இருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுதான் மாப்பிள்ளையிட பொறுப்பு. மாப்பிள்ள பேர் மாப்பிள்ள பேர் என்ன பேர்? மாப்பிள்ள கூட்டி போகணும், பொண்டாட்டிய மேல கூட்டி போகணும். அல்லாஹ் நீ என் கையில தந்தாய், அமானிதமா கூட்டி வந்திருக்கிறேன். அல்லாஹ் கேட்பான், எங்கோண்ட புள்ளை எல்லாம் பின்னுக்கு போல நிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். குர்ஆன்ல சூரா தூர்ல அல்லாஹ் சொல்ற ஒரே ஒரு வசனம், இந்த ஆயத்தோட முடிக்கிறேன் நான் உங்களுக்கு. வல்லதீன ஆமனு வத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ. யாரெல்லாம் ஈமானோட வாழ்ந்து தன்னுடைய புள்ள குட்டிகளும் அந்த வாப்பட பின்னுக்காலே ஈமானோட வாழ்றாங்களோ, அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, அவங்களை அப்படியே சுவர்க்கத்துல நான் குடும்பத்தோடு ஒன்று சேர்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இந்த பட்டியல் எல்லாம் இங்க எல்லாருடைய குடும்பங்களை சேர்த்து அருள் புரிவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, யார் எங்களுடைய தாய் தந்தை பாவங்களை மன்னிப்பாயா, யாரெல்லாம் மௌத்தோ எல்லாரையும் சொர்க்கவாதிகள் ஆக்கி வைப்பாயா, ஹயாத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுப்பாயா, அவங்களோட காலுக்கு கீழால இருக்கிற சொர்க்கத்தை அடையிற பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவாயா. யாரெல்லாம் எங்களோட மனைவி மக்களை பாதுகாப்பாயா, யாரெல்லாம் அவங்கள மௌத்து அவங்கள சுவர்க்கவாதியாக்கி வைப்பாயா. உலகத்துல சந்தோஷத்தை அனுபவிக்க கிடைக்கலையா அல்லாஹ், யாரெல்லாம் மௌத்துக்கு பின்னால எங்க எல்லாரையும் சுவர்க்கத்துல குடும்பத்தோட பரம்பரையோட வந்து சேர்ப்பாயா. உலகத்துல எப்படி எல்லாம் சந்தோஷமாக ஜொலியாக வாழ்ந்தோமோ, எவைகளை எல்லாம் அனுபவிக்க கிடைக்கலையோ, யாரெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால தந்தம் புரிவாயாக. சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய சீதைகளில் எல்லாரும் ஆக்கியாரும் புரிவாயாக. دعوانا الحمد لله رب العالمين.